வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கு எங்கள் குடும்பத்திற்கு ஒரு சிறந்த பொன்னாள். எங்களுடைய அருமை தந்தையார் தமிழ் திரைப்பட உலகத்தின் முதல் பின்னணி பாடகர், இசைத்தென்றல் கலைமாமணி திருச்சி லோகநாதன் ஐயா அவர்கள் வாழ்ந்த பகுதியில் உள்ள தெருவிற்கு அப்பாவின் பெயரை சூட்டி காணொளி மூலமாக இன்று முதல்வர் அவர்கள் திறந்து வைத்து எங்கள் குடும்பத்திற்கு பெருமை சேர்த்திருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, எங்கள் தந்தையாரோடு ஜாம்பவான்களாகிய எங்களுடைய அருமை மாமா சீர்காழி கோவிந்தராஜன் அவர்களுக்கும், எனக்கு நிறைய பிரபலமான பாடல்களை எனக்கும் என் தந்தையாருக்கும் கொடுத்த அண்ணன் மெல்லிசை மன்னர் MS விஸ்வநாதன் அவர்களுக்கும், இந்த தினத்திலேயே 3 பேருக்கும் அவர்கள் வாழ்ந்த இல்லத்தின் தெருவை முதல்வர் அவர்கள் திறந்து வச்சிருக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. இது எங்கள் வாழ்க்கையில் மறக்க முடியாத நாள். எங்கள் குடும்பத்திற்கு இது ரொம்ப ரொம்ப மிகப்பெரிய கௌரவம். இதை அளித்த தமிழக அரசிற்கும், மாண்புமிகு தமிழக முதல்வர் எங்கள் ஐயா தளபதி அவர்களுக்கும், மாநகராட்சி மேயர் மற்றும் இதற்கு உறுதுணையாக இருந்த அனைவருக்கும் என் சார்பாகவும் எங்கள் குடும்பத்தின் சார்பாகவும் அன்றும் இன்றும் என்றும் இசையாக வாழ்ந்து கொண்டிருக்கும் என்னுடைய அருமை தந்தையார் இசைத்தென்றல் திருச்சி லோகநாதன் அவர்கள் சார்பாகவும் மீண்டும் மீண்டும் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். ரெடியா சார்? சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. ரெடி. நீ வரணுமா? கொஞ்சம் உள்ள வாமா. ரோலிங்கா எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி எங்கள் குடும்பத்தில் ஒரு பெரிய ஒரு திருவிழா மாதிரி ஒரு பெரிய ஒரு ஃபங்க்ஷனு. எங்கள் குடும்பத்தில் மாத்திரம் இல்லை, சீர்காழி கோவிந்தராஜன் வீட்டுக்கு, திருச்சி லோகநாதன் சார் வீட்டுக்கும் இன்றைக்கி ஒரு பெரிய விசேஷம் எங்களுக்கு. இதுக்கு நாங்கள் தமிழக அரசாங்கத்துக்கும் சென்னை மாநகராட்சிக்கும் ரொம்ப நன்றி கடன்பட்டிருக்கோம். தமிழ்தாய் வாழ்த்துக்கு எங்கள் அப்பா இசையமைக்கும் போது அது கலைஞர் மு. கருணாநிதி அவர்கள் தான் அந்த வாய்ப்பு கொடுத்தாரு. இன்றைக்கி மாண்புமிகு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் எங்கள் அப்பா பேரில் அவர் வாழ்ந்த இடத்த, கிட்டத்தட்ட அவர் வாழ்க்கை ஃபுல்லாக அங்கே தான் இருந்தார், அந்த இடத்துக்கு எங்கள் அப்பா பேர் வச்சது. எங்கள் குடும்பத்தை எவ்வளோ நாங்கள் சந்தோஷப்படுறோமோ அதோட அப்பாவுடைய ரசிகர்கள் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ரொம்ப அவங்கெல்லாம் ஒரு பேர் ஆனந்தத்தில் இருக்காங்க. இதுக்கு எனக்கு ஒத்துழைச்ச திரு வேலு சாருக்கு, நேரு மினிஸ்டர் அவர்களுக்கு, மேயர், துணை மேயர், கமிஷனர் அவர்களுக்கும் மற்றும் அதிகாரிகள் எல்லாருக்கும் என் குடும்பத்தின் சார்பாகவும் ரசிகர்கள் சார்பாகவும் நன்றியும் வணக்கத்தையும் தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். வாழ்க. என் பேர் பிரகாஷ். நான் எம்பசியோடைய சன்னு. இது என் சிஸ்டர் மது. ஸோ நாங்கள் ரெப்ரசன்ட் பண்ணுறோம் இந்த குடும்பத்தை. தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ. இன்றைய தினம் தமிழ் இசை உலகம் மட்டுமல்ல, கர்நாடக சங்கீத இசை உலகம் மட்டுமல்ல, பக்தி இசை மட்டுமல்ல, பல பரிமாணங்களை கொண்ட பாடகராக விளங்கிய என்னுடைய அருமை தந்தையார் இசைமணி இசை பேரறிஞர் பத்மஸ்ரீ டாக்டர் சீர்காழி எஸ். கோவிந்தராஜன் அவர்களது பெயரில் ஒரு சாலையை மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் அர்ப்பணித்திருக்கின்றார்கள். அதற்கு மிகவும் ஒத்துழைப்பு நல்கிய எங்கள் தொகுதியின் அருமை சட்டமன்ற உறுப்பினர் வேலு ஐயா அவர்களுக்கும், முத்தமிழ் பேரவை செயலர் திரு ராமானுஜம் ஐயா அவர்களுக்கும், மாநகராட்சி நகர்மன்ற உறுப்பினர்கள் அனைவருக்கும் முதற்கன் என்னுடைய வணக்கங்களை அன்போடு நன்றியோடு தெரிவித்துக் கொண்டு, என்னுடைய தந்தையார் கர்நாடக சங்கீதத்தை
பாமரர்களும் திரும்பி பார்க்கின்ற வகையில் அந்த இசைத்துறையில் உழைத்தவர். அவரது பெயரால் ஒரு சாலையை இன்று அவர் வாழ்ந்த பகுதியில் கிழக்கு சர்க்குலர் சாலையை சீர்காழி கோவிந்தராசன் சாலை என்று பெயரிட்டு தமிழிசை உலகத்திற்கும் கர்நாடக சங்கீத உலகத்திற்கும் பெருமை சேர்த்திருக்கின்ற மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களுக்கும் மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்களுக்கும் ஏனைய அமைச்சர் பெருமக்களுக்கும் என்னுடைய நன்றியை இந்த நல்ல தருணத்திலே தெரிவித்துக்கொண்டு, ஒரு உழைப்புக்கு கிடைத்த, இசைக்காக உழைத்தவர்களுக்கு கிடைத்த இந்த பெருமையை வருங்கால தலைமுறையினர் அந்த பாதையை பயன்படுத்தும் பொழுது அந்த பாதை ஒரு நல்லிசை பாதையாக, தமிழ்நாட்டில் நல்ல இசை முழங்குவதற்காக அர்ப்பணிக்கப்பட்ட அந்த பாதையின் வாயிலாக இதனை நிச்சயம் வருங்காலம் உணர்த்தும் என்பதில் எனக்கு நம்பிக்கை உண்டு. ஆண்டுக்கு ஆண்டு, தேதிக்கு தேதி, 1000 இருக்குது சுபதினம். அடுத்தவர் நலத்தை நினைப்பவர் தமக்கு ஆயுள் முழுவதும் சுபதினம் என்று இந்த சுபதினத்தில் என்னுடைய தந்தையார் பாடிய பாடலையே நான் என்னுடைய நன்றி பாடலாக சமர்ப்பிக்கின்றேன். நன்றி, வணக்கம்.